வேலூர் மாவட்டம் துறப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தில் சிறைத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவும் பட்டமளிப்பு விழாவும் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக சிறைத்துறை மற்றும் சீர்திருத்த நிர்வாகத்துறையின் டிஜிபி சங்கர் பட்டங்களை வழங்கிய நிலையில் இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, நாகாலாந்து, மத்திய பிரதேசம், கேரளா, டெல்லி மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநில சிறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அம்பேத்கர் நகர் அருகே கேட்பாடற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் இருந்த 22,03,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பறிமுதல் செய்த பணம் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்த பறக்கும் படையினர் இருள் சூழ்ந்த விவசாய தோட்டங்களிலும் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கினால் அதை மாநிலத்தின் பின்தங்கிய பகுதியான காரைக்கால் பகுதிக்கு வழங்க வேண்டும் என காரைக்கால் போராளி குழு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ், துணை முதலமைச்சர் பொறுப்பு காரைக்காலுக்கு வழங்கப்பட்டால் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சி அடையும் என தெரிவித்தார். தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் புதுச்சேரிக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு உள்துறை அமைச்சகத்திற்கு கோப்புகள் அனுப்பியிருக்கிறதா செய்திகள் ஊடகங்கள் மூலமாக செய்தி கேள்விப்பட்டோம். இப்போ காரைக்கால் போராளிகள் குழு சார்பாக எங்களுடைய அட்மின் எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு கூட்டம் போட்ட வகையில் மாநில ஆளுநருக்கு நாங்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கோம். புதுச்சேரி மாநிலத்திலே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியது எங்கள் காரைக்கால் மாவட்டம் மட்டும்தான். மக்கள் தொகையிலும் பரப்பளவிலும் பார்த்திங்கன்னா நாங்கள் 5 சட்டமன்ற தொகுதியும் கொண்டு இருக்கிறோம். துணை முதலமைச்சர் பதவி புதுச்சேரிக்கு முதல்ல அவசியமற்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே தான் இருக்காங்க, 4 முக்கிய அமைச்சர்கள் அங்கே தான் இருக்காங்க, முதலமைச்சர் அங்கே தான் இருக்காங்க, முக்கியமாக மாநில ஆளுநர் அங்கே தான் இருக்கார், தலைமைச் செயலகமும் அங்கே தான் இருக்குது. அப்படி நீங்கள் உள்துறை அமைச்சகத்து மூலயமா துணை முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடைத்தால் நிச்சயமாக அதை நீங்கள் காரைக்காலுக்கு கொடுக்கணும். அதை எங்கள் காரைக்கால் வளர்ச்சி அடைகிறதுக்கு இங்கேருந்து முன்னாள் முதலமைச்சர் ராமசாமி, அண்ணன் MOH ஃபாரூக் மரைக்கார், அப்புறம் அவங்க பா சண்முகம், இவங்க போன்றவங்க இருந்தப்போ இருந்த வளர்ச்சிக்கு அப்புறம் எங்கள் காரைக்காலில் கல்வி, சுகாதாரம், கட்டமைப்பு எல்லாத்துலேயும் பார்த்தா நாங்கள் பின்தங்கி தான் இருக்கிறோம். அதனால் மாநில ஆளுநரும் முதலமைச்சரும் அப்படி மத்திய அரசு மூலயமா துணை முதலமைச்சருக்கு கோப்பு கையெழுத்தாகி அனுமதிக்கப்பட்டால் அதை நிச்சயமாக நீங்கள் காரைக்காலுக்கு கொடுக்கணும்னு இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பெருவாயலில் சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் அருகே இயங்கி வரும் தனியார் தாபா உணவகத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையில் 3 இருசக்கர வாகனங்கள், 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்தது குறித்து கவரைப்பேட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோயிலில் சித்திரை மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நகரத்தார் குலதெய்வ வழிபாடு நடைபெற்றது. இதில் காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஒரத்தநாடு மற்றும் கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான நகரத்தார் மக்கள் பங்கேற்று குலதெய்வ வழிபாடு செய்து வழிபட்டனர். சென்னை காசிமேடு சிக்னல் அருகே மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் இரவு நேரத்தில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த வாகன சோதனையில் ஈடுபட்ட மத்திய பாதுகாப்பு படையினர் கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு பண பரிமாற்றத்தை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.